ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? நம்ம இந்தியால இருக்கிற ஒரு டாப் 5 அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, ஒரு கம்பெனியில இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ நம்ம வந்துட்டு ப்ரமோட் பண்றது மூலியமா, நமக்கு வந்து ஒரு கமிஷன் வருது. அந்த கமிஷன் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் வே தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது, அமேசான் அஃபிலியேட் புரோகிராம். அமேசான் அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது நமக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். இந்த அமேசான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நம்ம அமேசான்ல எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பிகினரா நம்ம வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னா, இந்த அமேசான் அஃபிலியேட்ல ஜாயின் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு நெறையாவே இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. அதனால இதுல வந்துட்டு நம்ம கண்டிப்பா இந்த அஃபிலியேட் புரோகிராம்ல ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பிகினரா நம்ம வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த அமேசான் அஃபிலியேட் பார்ட்னர் அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிளிப்கார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு வைட்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் நெறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குடுக்குறாங்க. அப்படிங்கும்போது, நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கான வந்துட்டு ஒரு யூனிக் லிங்க்ஸ நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணி, அதன் மூலியமா நம்ம வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஒரு பிகினரா இருக்கும் பட்சத்தில, நமக்கு இந்த அமேசான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் 2 இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் பார்ட்னரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமுமே இல்ல. அதனால ஒரு பிகினரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அமேசான், அதுக்கப்புறம் வந்து ஃபிளிப்கார்ட் இந்த 2லயும் வந்துட்டு ஒரு அஃபிலியேட் பார்ட்னரா ஜாயின் பண்ணி, நீங்களும் வந்து உங்க ஏர்னிங்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அமேசான், அதுக்கப்புறம் ஃபிளிப்கார்ட் இந்த 2லயும் கமிஷன் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1%லேருந்து ஒரு 10% வரைக்கும் இருக்கும். இது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது கம்மியா கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு தோணலாம். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்துட்டு நெறையா வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணணும். இல்ல நம்ம வந்து நெறையா வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு மணி வந்துட்டு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, நெக்ஸ்ட் ஜாயின் பண்ற உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஸ்கில் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணுவேன், ஒரு வீடியோ எடிட் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வந்துட்டு இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க வந்துட்டு பண்ண முடியும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டலா வந்துட்டு ஒரு கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது வந்து விஷுவலா இருந்தாலும் சரி, பிக்சரா இருந்தாலும் சரி. இந்த 2ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு யூனிக்கா வந்து கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு தாராளமா இந்த கேன்வால வந்துட்டு ஜாயின் பண்ணி, நீங்களும் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க வந்துட்டு தொடங்கலாம். அதே இது இந்த கேன்வால டிசைன் பண்ற ஒவ்வொரு டிசைன்ஸையும் நம்ம வந்துட்டு அ இன்னும் வேற வெப்சைட்லயும் வந்து நம்ம வந்துட்டு நம்மளோட டிசைன்ஸ வந்து போஸ்ட் பண்ணி, ஆர்டர் எடுத்து, அதன் மூலியமா வந்து நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபைவர் அஃபிலியேட்ஸ். ஃபைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அ டி வே இவங்களுடைய வொர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு இருக்கும். இவங்க என்னென்ன வந்து ஆஃபர் பண்றாங்க, ஒரு அஃபிலியேட்டரா நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா, இவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து இவங்க வந்து புரொவைட் பண்றாங்க. இதுல இருக்கிற ஜாப்ஸ் வந்து நம்ம எடுத்து, நம்ம வந்து ஒரு கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி, நமக்கான ஏர்னிங்ஸ வந்து நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். அதே மாரி தான் டிஜிட்டல் என்டர்பிரினர், அப்புறம் சொல்யூஷன் புரொவைடர், ஆன்லைன் எஜுகேட்டர்ஸ், மார்க்கெட்டர் இந்த மாரி இதில வந்து நம்ம ஜாயின் பண்ணி நமக்கான ஒரு ஏர்னிங்ஸ வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஃபைவர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட். இதன் மூலியமாவும் நம்ம வந்துட்டு ஹை ஏர்னிங்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு குடுக்க முடியும். கடைசியா நம்ம பார்க்க போறது சிஜே அஃபிலியேட். சிஜே அஃபிலியேட் அப்படிங்கிறதும் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் புரோகிராம். இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்டடான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் புரோகிராம் பார்ட்னர். ஓகேங்களா? இவங்க வேர்ல்டு வைடா வந்துட்டு நெறைய வந்துட்டு அ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. இதில இவங்க வந்து நெறைய கம்பெனிஸோட வந்துட்டு டை அப் வச்சிருக்காங்க. அதில தான் வந்துட்டு ஒண்ணு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் விபிஎன், பிரைசிலின், ஹெலோ ஃப்ரெஷ் இந்த மாரி நெறைய வகையான ஒரு கம்பெனிஸ் கூட வந்து இவங்க வந்து டை அப் வச்சிருக்காங்க. அதில இந்த கம்பெனிஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ நம்ம வந்துட்டு அ புரமோட் பண்றது மூலியமா, இதுக்கான கமிஷன்ஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜென்ரவியூஸ் ஆன்லைன். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜென்ரிவ்யூஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸை பாருங்கள். இவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரிவ்யூஸும் வெரி ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.